வாக்கி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து பேசுகிறோம். வெங்கடேஷ் அவர்கள் வந்து பேச வருமாறு அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இன்று நடந்து இருக்கக்கூடிய 60வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனக்கு முதல் வாய்ப்பினை கொடுத்த திரு முகுந்தன் முரளியா அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். எனக்கு இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற டாபிக் வந்து சனி பகவானின் மகிமைகள் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சனினா சனி பகவான், இப்போ ஒரு கிரகம் பேர் சொல்கிறோம்னா அவங்களுக்கு வந்து சனி பகவான், சூரிய பகவான், குரு பகவான் இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கிரகங்களுக்கு சிறப்பு செய்கிறது. இந்த கிரகங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு நவநாயகர்களுக்கு உண்டான அந்த மரியாதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஜோதிடம் நல்லா வரும். ஓம் காகத்கஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. ஓம். இப்போ சனி பகவான் பேசுகிறக்கே கொடுத்து வச்சுருக்கணும். போன டாப்பிக்கு திருச்செங்கோட்டில் வந்து மாந்தி பகவான் பேசினோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குதுங்க. நிறையா வியூஸ் போயிருக்கு. நன்றிகள் திரு ராஜா சங்கர் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு திருச்செங்கோடு மண்ணில் முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போது நம்ம சனியோட மகிமைகள் பார்க்க போகிறோம். அப்போ சனியோட மகிமைகள்னால் சனியை பற்றி மேக்ஸிமம் எல்லாம் கவரேஜ் பண்ணியிருக்கிற மாதிரி வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த பள்ளிப்பாளையம் மண்ணுக்கு புது வாய்ப்பு. அப்புறம் வந்திருக்கிறவங்களுக்கும் 4 விஷயங்கள் போய் சேரணும் இல்லைங்களா? அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்குங்க. இப்போது சாப்பிட்டு கொஞ்சம் மதப்பாக இருக்கக்கூடிய நேரம். இப்போ எல்லாத்துக்கும் அது பொதுதானே இல்லைங்களா? சாப்பிட்டா ஒரு மதப்பு. இப்போ சனி அப்படின்னா ஸ்லோ. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? ஸ்லோவாக இருக்கோம். இப்போ நம்ம பேசுகிறத கேட்டு நீங்களாம் என்கரேஜ் ஆகணும் இல்லைங்களா? ஓகேங்க. இப்போ நிறைய தகவல் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனோட முதல் மனைவி சமுகை அவங்களுக்கு யமன், தமனு, யமி, யமுனை, அஸ்வினி போன்ற தேவர்கள்லாம் பிறக்கிறாங்க. இந்த முதல் மனைவி சமுகை நாளடைவில் சூரியனோட வெப்பம் தாங்காமல் உடம்புல இருந்து தன்னுடைய நிலையே ஒரு பெண்ணாக்கி சூரியனோட குடும்பம் நடத்துமாறு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க பேர் தான் உஷாதேவி. அவங்க பேர் தான் சாயாதேவி. அவங்களுக்கு பிறந்தவர் தான் சனி பகவான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு யமன் கோவப்படுறாரு. சித்தி அப்படின்னா 2வது ஆமா அப்படி அவங்களோட கொண்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ புராண வரலாறு என்ன கூறுறாங்கன்னா, சனி தான் தவத்தினால ஈஸ்வரங்கிற ஒரு பட்டம் பெறார். சனி அவர்கள் தான் தவத்தினால ஈஸ்வரங்கிற ஒரு பட்டம் பெறுறாங்க. புராண வரலாறில் வந்து ஈஸ்வரன் பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பரமேஸ்வரன் ஈஸ்வரன், 2வது கணேசர், 3வது குமரேசர், 4வது நந்தீஸ்வரர், 5வது அகத்தீஸ்வரர், 6வது சண்டீஸ்வரர், 7வது சனீஸ்வரர். 7வது தான் சனீஸ்வரர். 8வது வந்து ராவணேஸ்வரர். ஓகேங்க. இப்போ நவகிரக நாயகர்கள்லேயே ஈஸ்வரன் பெற்ற ஒரே சிறப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவானுக்கு தான். அப்போ அதனால தான் அவருக்கு ராசி மண்டலத்தில் வந்து 10ஆம் இடத்தையும், 10ஆம் இடங்கிறது என்னங்க தொழில், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானமும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு 10ஆவதுன்னு ஆயுள் காரகனாகவும் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. யாரால் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஈஸ்வரன் அவர்களால் அந்த இது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் நீதிமான். சனி பகவான் வந்து தேவர்களையும் மூவர்களையுமே ஆட்டி வைத்தவர், மனிதர்களையும் ஆட்டி வைத்தவர். இந்த ஈஸ்வரனுக்கும் அந்த இது கொடுத்துருக்கிறாரு. எல்லா வகைகளையும் சிறப்பாக விளங்கிய நலன் மகாராஜா அவர்களுக்கும்
பார்த்திங்கன்னா பாதிப்பு கொடுத்து நாடு இழந்து நகர் இழந்து மனைவி இழந்து மக்களை விட்டு பிரிந்து தேரோட்டியாக வாழ்ந்து பல சோதனைகளையும் அடைந்து நலன் முடிவில் துயர் நீக்கி நித்தி அடைந்த இடம்தான் திருநள்ளாறு. ஓகேங்களா? அப்போ திருநள்ளாறு சனியினுடைய முழு வீச்சும் உழுகிற இடம் திருநள்ளாறு. அப்போது ஈசனுக்கு திருப்பார்கடலில் நஞ்சு உண்ட வைத்து அந்த நஞ்சு போதும் இதோட நிலுன்னு பார்வதி வாயாலேயே சொல்ல வச்சதும் சனி தான். அவருக்கு பிச்சாண்ட கோலம் போட்டது சுடலை ஆட்டம் ஆடினது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனி பகவான். அப்போ அவர் ஈசனையும் விட்டு வைக்கவில்லை. பிள்ளையாருக்கு தலை போனது, ராவணனுக்கு வீழ்ச்சி அடைஞ்சது, ராமன் காட்டுக்கு சென்றது, பிரம்மன் சிறைப்பட்டது, யமன் உதைப்பட்டது, இதெல்லாம் சனி பகவான் வேலை தான். இப்போ இவங்களுக்கே இந்த நிலைமைனா மனிதர்களுக்கு வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் கொடுக்கும்? அவமானம், வறுமை, மனவேதனை, காரிய தடை, வீண் விவாதம், கலகம், காலில் அடிபடுறதுங்க, காலில் அடிபடுறது, எதிர்பாராத விபத்து, படுத்த படுக்கையில் விழு வைக்கிறது, சோம்பல், அதே மாதிரி சந்தேகப்படுறது, உறவை பிரிக்கிறது. இந்த கும்பராசியில் லக்னத்தில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பம் அது வரைக்கும் கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பம் பிரியறதுக்கான காரணங்கள் இருந்திருக்கும். மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. கும்பராசியில் போன 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஜாதகம் எல்லாமே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பிரச்சனையாக இருக்கிறது தான் நாங்கள் நிறையா பார்த்துருக்குதுங்க. இப்போ கரெக்டாக இருக்குதுங்களா? அதே மாதிரி சனி மேசத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஜாதகர் தந்திரமுடையவர், அதாவது சிறிதளவும் சொந்த பந்தங்களை விரும்ப மாட்டார். ஜாதகர் சிறிதளவும் சொந்த பந்தங்களை விரும்ப மாட்டார். சின்ன வார்த்தை தான் பேசுவார், சொற்ப வார்த்தை தான் பேசுவார், ஆனால் பிறர் வியக்கும்படி பேசுவார். சொற்ப வார்த்தையே பேசினாலும் பிறர் வியக்கும்படி பேசுவார். சனி மேசத்திலிருந்து திசை நடத்தினா வெளியில் போய் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை விட்டுரும். வெளிவாசம்னு சொல்லக்கூடியது தோல் சம்மந்தப்பட்ட வியாதியை கொண்டு கொடுக்கும், உறவுகளில் பகையை கொடுக்கும், தவறுதலாக மேலேருந்து கீழே விழுகிறது. நம்மளுக்கு இப்படி தான் போன வாரம் ஒருத்தங்க ஜாதகம் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? இந்த நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, புது வண்டியெலாம் வாங்கி கொடுக்காதீங்க, அதே மாதிரி உயரத்தில் ஏற விடாதீங்கன்னா வண்டி வாங்கி கொடுக்காம விட்டாங்க. இவர் சொந்தமாக என்ன போயிருக்கிறாருங்க, வீட்டுக்கு போயிருக்கிறாரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அங்கே நொங்கு பொறிச்சு சாப்பிடணும், மரத்தில் ஏறி கீழே விழுந்துட்டார். நம்மளுக்கு கோயிலில் பரிகாரத்துக்கு அங்கே தான் போயிருக்கிறோம், ஃபோன் வருது, நீங்கள் சொன்ன மாதிரியே பையன் மேலே இருந்து கீழே விழுந்துட்டு முதுகில் அடிபட்டுச்சுங்க, ஆஸ்பத்திரியில் 1.5 லட்சம் ரூபா செலவுங்க. அந்த மாதிரி இப்போது என்னென்னா அந்த காரகத்துவம் கரெக்டாக சனிங்கிறது நீதிமான் கரெக்டாக அந்த இதை கரெக்டாக கொடுத்துட்றாரு. இப்போ ரிஷபத்தில் இந்த சனி இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். சுக்கரங்கிறது பெண் இல்லைங்களா? அப்போ பெண்களை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். தன தானியத்தினால லாபம், வியாபார தொழில்கள் விருத்தி, எண்ணங்கள் படிதமாகும். அதே மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்வாங்க. சுக்கரங்கிறது இனிப்பு, சனிங்கிறது தொழில். அப்போது இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்வாங்க. பொன் வியாபாரம், அதே மாதிரி பூ வியாபாரம் பார்க்குறவங்க, வங்கியில் வேலை செய்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள், சுக்கரங்கிறது அழகு சாதனம், துணி வியாபாரம், இதெல்லாம் வந்து சுக்கரன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறவங்க செய்கிறது. அடுத்தது மிதுனத்தில் சனி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புத்திர பாக்கியம் குறைவு. மிதுனத்தில் சனி இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் குறைவு, அதாவது தேவையில்லாத சவகாசம், பண்பற்றவர்களோட சவகாசம் கொடுறது, சகோதரர் புத்திரர்களுக்கு இது ஆகாது. அதே மாதிரி இவங்க என்ன தொழில் செய்வாங்கன்னா ஜோதிடம், புதன்கிறது கணக்கு, வியாபாரம், எழுத்தாளராக வர்றது, பேச்சாளராக வர்றது, ஆசிரியர் பணி, ஆராய்ச்சி பண்ணுறது, அதே மாதிரி சட்டம் படிக்கிறது, இதெல்லாம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடிய தொழில்கள் பலன்கள். அடுத்தது கடகத்தில் சனி இருந்தால் சந்திரன் வீடு இல்லைங்களா? அப்போ தாய்க்கு பாதிப்பு, தாய்க்கு உடல்நிலை சுகம் இல்லாமல் போகிறது, தாயற்ற நிலையை கொடுக்கறது, ஆண் குழந்தை இல்லாதவர், அதாவது சொத்தப்புல் வர்றதுங்க, தாயார் வருகத்தினருக்கு கெடுதலை கொடுக்கறது, தாயார் வருகினத்திற்கு கெடுதல் கொடுக்கறது, விபத்து, நோய் பாதிப்பு, வாத ரோகம் இதெல்லாம் உண்டு பண்ணும். அதே மாதிரி இவங்க என்ன மாதிரி தொழில் செய்வாங்கன்னா நீர் தொடர்பு, சந்திரங்கிறது நீர் தொடர்பான தொழில்களை வந்து செய்வாங்க. நீர் பாசன தொழில், அதே மாதிரி தயிர், பால், உணவு விடுதி, விவசாயம், மருந்து வியாபாரம், எண்ணெய் கடை, இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடகத்தில் சனி இருக்கிறவங்க செய்கிறது. அடுத்தது சிம்மத்தில் சனி. சம்பாத்தியத்தில் ஒரு ஸ்பீட் இருக்காது, ஸ்லோவாக இருக்கும்.
அதே மாதிரி ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க மாட்டார். ஏன்னா இது சூரியனோட வீட்டில் சனி இருக்கிற பகை வீடு. அதே மாதிரி நம்ம சந்திரனுக்கு சொன்னால் இப்போ தகப்பனாருக்கு ஆகாது, சூரியன் வீடு இல்லைங்களா. அப்போ சூரியங்கிறது தகப்பனார். அப்போ தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதோ ஒரு வைத்திய செலவு வைக்கிறது, இல்லை ஏதோ ஒரு கண்டத்தை கொடுக்கறது, வரவுக்கு மிஞ்சின செலவு அது வயிறு சார்ந்த இடங்கிறங்காட்டி வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். சாப்பிட்டா செரிமானம் ஆகிறது, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு அதே பழக்கப்பட்டு நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதுவே எது சாப்பிட்டாலும் டிசென்ட்ரி ஆகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் ஒரு கிளைண்ட் பார்த்துருக்கேங்க. தொழில் வந்து இவங்களுக்கு சூரியங்கிறது அரசாங்கம். அப்போது அரசாங்க வகையில் ஏதோ ஒரு வருமானம், நிர்வாக பொறுப்பு, அறுவை சிகிச்சை மருத்துவம், அதே மாதிரி இவங்களுக்கு அரசியல், இதெல்லாம் ஒரு கட்ட பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது 6ஆம் இடம் கன்னி. 6ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் எதிரி ரிணவ சத்துருஸ்தானம். அந்த இடத்துல வந்து சனி இருந்தால் எதிரி தொல்லை, நோய் தொல்லை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு கெடுதலை உண்டு பண்ணும். ஊர் விட்டு ஊர் போகிறது. அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு தொழில், அக்கௌண்ட்ஸு, ஜோதிடம், டீச்சராக நல்லா இந்த இடத்துல புதன் இன்டெலிஜென்ஸ், அப்போது நல்லா கிளாஸ் எடுக்கிறது, நல்லா கால்குலேஷன் போடுறது, இதெல்லாம் வரும். அதே மாதிரி துலாத்தில் சனி. துலாம்ங்கிறது வந்து சுக்கிரனோட வீடு. ரிஷபத்தில் பார்த்த மாதிரியே செல்வத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்புறம் நல்ல ஒரு செல்வந்தராக வர்றது, அதே மாதிரி ஊர் தலைவராக வர்றதுங்க. ஆரம்பத்தில் வந்து சின்ன போஸ்டிங்கிலேருந்து பெரிய தலைவராக வருது. பொருள் சேர்க்கை, பெற்றோர்களுக்கு கண்டாதி தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. இவங்களும் பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் சார்ந்த தொழில்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். துலாத்தில் சனி இருக்கிறவங்க பியூட்டிஷியன், அதாவது வாசனை திரவியங்கள் சார்ந்த தொழில்கள் செய்கிறது, வஸ்திரம் வாங்கி விற்கிறது, வட்டி தொழில் செய்கிறது, எல்லாம் செய்யலாங்க. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல காயம் பட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அப்படி தாங்க, 2 மாதத்துக்கு வரைக்கும் ஏதோ ஒரு கட்டு போட்டு வந்து உட்காந்துருப்பார். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருச்சிகத்தில் சனி. அப்போது விருச்சிகத்தில் சனி இருந்தால் ஏதாவது ஒரு உடம்புல புண்ணாக்கிட்டு அந்த புண்ணுனால ஏதோ ஒரு தளம்பு வருது. அதே மாதிரி ஈஸியாக செவ்வாய் வீடுங்கிறங்காட்டி சண்டை சச்சிருக்கு போகிறவங்க, யார்கிட்டயாவது ஏதாவது பேச வாய் கொடுத்து சண்டையை கொண்டுட்டு வர்றது. அதே மாதிரி வெளியிடம் சென்று பொருள் தேடுறதுங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் ஏதாவது செலவுகளை கொடுக்கும். இவங்களுக்கு வந்து இரும்பு நெருப்பு சம்மந்தமான தொழில்கள் சரி வரும். அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கலாங்க. ஆன்மீகம் சார்ந்த தொழிலுக்கும் வரலாம். அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்கும் படிக்கலாம். அடுத்தது தனுசு, 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது நல்ல ஒரு கௌரவம், பொருள் சேர்க்கை, ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு. தான் நினச்சதெல்லாம் செயல்படுற மாதிரி துணை கிடைக்கும். அவங்க என்னெல்லாம் பாருங்க, பொம்மை மாதிரி போட்டு ஆட்டி வைக்கிறாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான மனைவி வைக்கும். அதே மாதிரி தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். இவங்களுக்கு வந்து மர வியாபாரம் செய்வாங்க, காட்டு இலாக்கா இந்த மாதிரியான துறைகளுக்கு இருப்பாங்க. ஆன்மீகம், அதே மாதிரி அறநிலைத்துறையில் இருக்கிறது, வக்கீல் தொழில் செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனுசில் சனி இருந்தால் நடக்கக்கூடியது. அடுத்தது மகரம். தனக்குன்னு சொந்தமான ஏராளமான இடம் வச்சுருப்பாங்க. மகரத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இடம் வாங்கி போகிறது, காடு வாங்கி போகிறது, நிறைய நிறப்பளவில் வந்து ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருக்கிறது. நல்ல தனவரவு, பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டாகும். தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா வரும். சின்ன போஸ்டிங்கில் தான் உள்ளே போயிருப்பாங்க. 10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை செஞ்சு, இவங்க சனினா உழைப்பு, மகரம் அந்த இடத்துல ஆட்சி. அப்போ சலிக்காமல் வேலை செஞ்சு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துடுவாங்க. கால்நடைகளால் யோகம் உண்டு. இவங்க தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதான் பார்த்திங்கன்னா உணவு விடுதி வைக்கிறது, அதே மாதிரி உர வியாபாரம், சுரங்க தொழில், அழுக்கு படிந்த தொழில் செய்கிறது, இதெல்லாம் வந்து மகரம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடியது. அடுத்தது மீனம். மீனம் வந்து தகப்பனாருக்கு பாதிப்பை கொடுக்கும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு விரயத்தை கொடுத்துரும். மீனங்கிறது வந்து நீர் சார்ந்த இடம். அப்போ வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துரும். இடது கண் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். இவங்க வந்து மேக்சிமம் மருத்துவம் சார்ந்த துறைக்கு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா சன்னியாசம் போகிறது, மத போதகராக போகிறது, இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்ததுக்கும் போகிறாங்க. இப்போ அவங்க வந்து சனி பகவான் வந்து ஒவ்வொரு கிரகத்தோடு சேர்ந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சூரியனோட சேர்ந்தால் என்ன பலன், இதெல்லாம் வந்து எடுத்துருக்கிறதெல்லாம் என்னென்னா, நான் இது வரைக்கும் ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு நான் சொல்லி எதுவும் மாறலை. நாம் ஒரு ஜாதகம் வாங்குறோம்னா எடுத்தோன்னே ஜாதகம் பார்த்து சொல்கிறது இல்லைங்க. ஜாதகத்தை முதல்ல வாங்கி அவங்களுக்கு ப்ரிடிக்ஷன்லாம் நம்ம கையில் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஜாதகம் சொல்கிறது. அதுக்கப்புறம் வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனதில்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய ஜாதகம் பார்த்துருக்கு.
அப்போது சூரியனோட சனி சேரும்போது என்ன இருக்குன்னா, ஜாதகருக்கும் தந்தைக்கும் கண்டிப்பாக ஒற்றுமை இருக்காது. ஜாதகருக்கும் தந்தை, சூரியங்கிறது தந்தை, அப்போது கண்டிப்பாக ஜாதகனுக்கும் தந்தைக்கும் ஒற்றுமை இருக்காது. அப்போது சூரியன் சனி 7ல் இருந்தால் படுபயங்கரமான கலத்தர தோஷத்தை ஏற்படுத்தும். 10ல் இருந்தால் பொருளாதாரத்துக்காக தான் வாழ்நாளை வந்து இழந்துருவாங்க. பொருளாதாரம் 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 அது பின்னாடியே போய் தான் வாழ்நாளை இழக்கிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு உண்டாகிறது, கையில் அடிபடுறது, காலில் அடிபட்டு கட்டு போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும். தாய் மகன் தந்தை மகன் உறவில் விரிசலை கொடுக்கறது. ஜாதகரின் தந்தை கஷ்டப்பட்டு வந்திருப்பார், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உயர்ந்து ஒரு நிலைக்கு வந்திருப்பார். தந்தை அல்லது தந்தை வெளியோடைய பங்காளி சித்தப்பா அவங்க வகையில் யாராவது அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க. சூரியங்கிறது அரசாங்கம், சனிங்கிறது வேலை. அப்போ தந்தையோ தந்தை வர்க்கத்தினரோ கண்டிப்பாக அரசாங்க ஆதரவை பெற்றவராக இருப்பார்கள். சில பேர் தந்தையோட தொழிலையே எடுத்து செய்வாங்க. ஜாதகரும் பல எதிரிகளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வெற்றி பெறணும்னா நிறையா எதிரிகளை வந்து ஜெயிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் இந்த அமைப்புக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும்னா, கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலை பிரச்சனையை கொடுக்கும், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். தலைவலி, சூரியங்கிறது தலை, சனி கூட சேரும்போது தலை பயங்கரமாக இடிக்கிற மாதிரி வலிக்குதுங்க, ஒத்த தலைவலி, இந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது வந்து சந்திரனோட சனி சேர்ந்தால் எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும். சந்திரன் சனி அப்படின்னாவே புணர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்தும். புணர்ப்பு தோஷம்னாவே திருமண வாழ்வில் ஒரு மனநிறைவுங்கிறது இருக்காது. அப்படி இல்லைன்னா காலதாமதமான திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நிற்கிறதுங்க. திருமண பத்திரிகையெல்லாம் அடித்து திருமண ஸ்டேஜ் வரைக்கும் வந்து திருமணம் நின்று போகிறது. அதே மாதிரி அலைச்சல் திருச்சல் சம்மந்தப்பட்ட வேலை தான் இவங்களுக்கு செட் ஆகும். சந்திரங்கிறது ட்ராவலு, சனிங்கிறது தொழில். அப்போ இவங்கெல்லாம் உட்காந்து சீட்டு ஒர்க் பார்க்க முடியாது. ஒரே இடத்துல உட்காந்து நாங்கள் ஆஃபீஸ் வேலையை தான் செய்யோம்னா இந்த வேலை இவங்களுக்கு செட் ஆகாது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், வெளியில் போய் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு, பிஆர்ஓ, இந்த மாதிரி வெளி தொடர்பான வேலைகள் தான் இவங்களுக்கு செட் ஆகும். வண்டியிலேயே போயிட்டு வெளியில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டராது 30 கிலோமீட்டராது ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு. மேக்ஸிமம் இந்த அமைப்பு இருக்கிறவங்க சுற்றிகிட்டே இருப்பாங்க. ட்ராவல்லையே இருக்கக்கூடிய வேலை தான் இவங்களுக்கு செட் ஆகும். குடும்பத்தில் அமைதிங்கிறது இருக்காது. சந்திரங்கிறது மனோகாரகன். அப்போ நான் பார்த்த ஜாதகத்தில் சனி இனிவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்சேஷன் மைண்டாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக மனம் சார்ந்த சஞ்சலம் உண்டு. அதே மாதிரி இவங்களோட இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுலேயும் தூங்குறதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டு, இவங்களோட காலத்தை கழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கும். சந்திரங்கிறது அம்மா. அப்போ கண்டிப்பாக அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு கொடுத்துரும், இல்லைன்னா மனநிலை பாதிப்பு. அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு வகையில் மனநிலை பாதிப்பு கொடுத்துரும். இவங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு பண்ணலாங்க. இந்த அமைப்பு இருக்கிறவங்க காவல் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு போன்றவற்றை மிகவும் சிறப்பாக செய்வாங்க. இவங்களுக்கும் மனம் சார்ந்த பிரச்சனை உண்டு, கழுத்து வலி பிரச்சனை உண்டு. அதே மாதிரி பக்கவாதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை உண்டு. பற்கள் சார்ந்த பிரச்சனை உண்டு. அடுத்தது செவ்வாய் சனி. மேக்சிமம் ஆஃப் ஜாதகத்தில் வந்து இந்த செவ்வாய் சனி இணைவு உள்ளவங்க ஜாதகம் வந்து போராடுவாங்க. எதுக்கு போராடுவாங்கன்னா, ஒரு வேலையில் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அழகுபடியான டார்ச்சல் அனுபவிக்கிறவங்களே இந்த செவ்வாய் சனி இணைவு பெற்றவர்கள் தான் அதிகப்படியான டார்ச்சல் அனுபவிக்கிறவங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இருக்கிறவங்களே பயங்கர டார்ச்சல் பண்ணுவாங்க. அந்த வேலையில் தக்க வைக்கிறதுக்கு போராடணும். அந்த வேலையில் அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்கள விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், செவ்வாய் சனி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையை தக்க வைக்கிறதுல போராட்டமாக இருக்கும். வாழ்வே போராட்டம். எதில் போராட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தக்க வைக்கிறதுல போராட்டம். இவங்களுக்கு எந்த வேலை செட் ஆகும்னா அந்த காரகத்துக்கு தொழில் செய்யும்போது அது எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அப்போது செவ்வாய் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறது. அப்போது எலக்ட்ரானிக்னா ஒட்ட வைக்கிறது, பற்ற வைக்கிறது, பிரிக்கிறது, உடைக்கிறது, இதெல்லாம் வருங்களா. அப்போ அது படித்தவங்க இன்ஜினியரிங் அதை செய்கிறாங்க. சின்ன வேலை செய்கிறவங்க என்ன சொல்லலாம்னா இடிக்கிற வேலை, உடைக்கிற வேலை, நொறுக்கிற வேலை, ஒட்ட வைக்கிற வேலை, இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்யலாம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த இணை உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி சகோதரர்களுடன் நல்லுறவு இருக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதகருக்கு வந்து செவ்வாய் சனிவு நெருங்கின டிகிரியில் இருக்குங்க. தம்பியால் எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைங்க அப்படின்னு சொல்லாதவங்க கிடையாதுங்க. சகோதரர்கள் ஒற்றுமை கிடையாது, இல்லைன்னா எனக்கு அவங்க இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. பேச்சுவார்த்தை கிடையாது, 2 பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடையூறை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பிரச்சனை. சில பேர்த்துக்கு என்னென்னா திருமணத்தில் வந்து முதல் திருமணம் வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க, நாங்கள் 2வது திருமணம் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு வந்து கேட்காதவங்களும் கிடையாது.
இவங்களுக்கு இயந்திர தொழில், டிரைவிங் தொழில் இதெல்லாம் செட் ஆகும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து புரோக்கரேஜ்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் செய்யலாங்க. ரியல் எஸ்டேட் செய்யலாம். பழைய வீடு வாங்கி அதை புதுப்பிப்பாங்க. புது வீடாக வாங்குறத விட பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி இருப்பாங்க. பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்கனவே உண்டு. நான் சொன்ன மாதிரி செவ்வாய்ங்கிறது ரத்தக்காரகன், எலும்பு, கால்சியம் சத்து குறைவாக இருக்குங்க, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குங்க. பெண்களுக்கு இதனால் நிறைய வயிறு சார்ந்த வலிகள்லாம் இருக்குதுங்க. பிளட் கவுண்ட் செல்ஸ் கம்மியாக இருக்குங்க. நான் பார்த்த இணைகளெல்லாம் இது சொல்லி இது வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லிங்க இந்த ஒரு அமைப்புக்கு. இப்போ புதனோட சனி சேர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது பார்ப்போம். இவங்களுக்கெல்லாம் மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா இசையை கேட்குறதாவது இவங்க செய்வாங்க. அதே மாதிரி இவங்க நம்பிக்கை மோசடி ஒன்று நடக்குதுன்னா அது இந்த இணைவு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எல்லோ நோட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லோ நோட்டீஸ்னால் தெரியும் இல்லைங்களா? மஞ்சத்தாள் கொடுத்துட்டு போயிட்டாருங்க, சீட்டு நடத்தி ஏமாற்றிட்டாருங்க, நம்பிக்கை மோசடி பண்ணுறதுங்க. இந்த மாதிரியான அமைப்புகளை ஊர் விட்டு ஓடி போகிறது இதெல்லாம் நடக்குது. பூர்வீக சொத்தில் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு டாக்குமெண்ட் கரெக்டான பேரில் இருக்காது. ஏதோ ஒரு வில்லங்க அந்த பேரில் இருக்குது. அதனால் சொத்து போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தாங்க. இதே மாதிரி தான் புதன் சனி இணைவுக்கு டாக்குமெண்ட் இல்லாதனால அந்த இடத்த அவங்க காடு தோட்டத்தை விற்க முடியாமல் வச்சுருக்காங்க. வாங்கும்போதே பிரச்சனைகளை வாங்கிட்டாங்க. சரியாக பார்க்காம வாங்குறது. பூர்வீக சொத்தில் முறையான பத்திரங்கள் இல்லாமல் போகிறது. பட்டா இல்லைங்க, பத்திரம் இல்லைங்க, அந்த மாதிரியான இது. இவங்களுக்கு புதன்கிறது கல்வி. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கடன் கிடைக்கும். வங்கியில் வந்து கல்வி கடன்கிறது ஈஸியாக கிடைக்கும். தொழில் பண்ணுறக்கும் வியாபாரம் பண்ணுறக்கும் இவங்களுக்கு ஈஸியாக கடன் கிடச்சிரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி சார்ந்த பிரச்சனையை கொடுக்குது. இன்னொன்று வீரிய குறைவுங்க. இப்போ அதாவதுங்க சனிங்கிறது ஒரு அலிகிரகம். புதன் சேர்ந்து கேதுவும் பார்த்ததுன்னா இவங்க உடம்புல ஏதாவது ஒரு அங்கீகாரம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு உறுப்பு செயலிழந்திருக்கும். இல்லைன்னா இவங்களுக்கு அந்த ஆண் தன்மை இருக்காது, பெண் தன்மை கலந்த ஆண் அப்படிங்கிற மாதிரி வீரியம் கரெக்டாக இருக்காது. களி உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அப்புறம் நரம்பு தளர்ச்சி சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். ஜாதகர் புத்திசாலி தான், ஆனால் அது வெளிப்படுத்த எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது. ஜாதகருக்கு அந்த திறமையை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி சனி புதனும் 7ல் இருந்தாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்கன்னா, ஒன்று விடோவாக இருப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் நின்று போன பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம். திருமணம் வரைக்கும் நின்று போன ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அடுத்தது குரு சனியும் இணைந்தால் எல்லா விஷயங்களும் அலசி ஆராய்வாங்க. என்ன ஏதுங்கிறது வந்து இந்த வக்கீலெல்லாம் ஒரு கேஸ் எடுத்துட்டாங்கன்னா எல்லாமே தீர விசாரிக்கிற மாதிரி இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கோயில் தர்மகர்த்தவாக இருக்காங்க. அறநிலைத்துறை வேலை செய்கிறாங்க. அதாவது திருப்பணி வேலைகளை எடுத்து செய்கிறது. பெண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க பிறந்தது முதல்ல ஒரு அதிகாரத்தோடு தான் இருப்பாங்க. நல்ல ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. அது மரியாதையும் அதிகாரத்தோடையும் இருப்பாங்க. இவங்க பணக்காரங்களாக செல்வந்தராகவும் இல்லைன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலியமான ஹெல்ப் இவங்களுக்கு கிடைக்கும். வருமானங்கிறது ஓரளவுக்கு நிற்காமல் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டுருக்கோம். யாரும் செய்யாத ஒரு அரிய செய்திகளை இவங்க செய்வாங்க. குழந்தை பிறப்பு தாமதம் இவங்களுக்கு உண்டு. குழந்தை வகையில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு உண்டு, ஏதோ ஒரு மனக்குறைவுடன் இருப்பாங்க. ராகுவோட சனி சேர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்வில் எந்த உயரத்துக்கு போனாலும் ஒரு நாள் கீழே வந்துடுறது. நல்லா வளர்ச்சிக்கு போயிருப்பாங்க, சடால்னு ஒரு நாள் கீழே வந்துடுறது. திருப்பி அதே வளர்ச்சிக்கு போகிறது. அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது ஏற்றத்தாழ்வுங்கிறது அதிகமாக இருக்கும். நிறைய சாதனைகளை செஞ்சு நிகழ்த்துவாங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க. இது இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு. சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்வதில் கில்லாடி. நான் சொல்லி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சிடியை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியாமல் விற்கிறோங்க கம்மி ரேட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அதை எவ்வளோ பதுக்கி எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஸோ அந்த வேலை செய்கிறதுல கில்லாடியாக இருக்கிறாங்க. பூர்வீக சொத்து இடம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்குது. சனி அப்படிங்கிறது, ராகுங்கிறது நிழல் கிரகம், சனிங்கிற தொழில். அப்போது ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபியில் ஜெயிக்கணும்னா இந்த அமைப்பு இருக்கும். ஒரு சினிமா துறைக்கு வரணும்னா இந்த ராகுவோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அப்போ சனி ராகு இணைவு இருக்கிறவங்களுக்கு சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகத்துறையில் ஜெயிக்கிறாங்க, கேமரா துறையில் ஜெயிக்கிறாங்க, சினிமா துறைக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க, பயோடெக் பிடெக் படிக்கிறாங்க, இல்லைன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க. அதாவது இந்த துறைக்கு மட்டும் அவங்க ஸ்பீடாக இயங்குவாங்க. ராகுங்கிறது ஸ்பீடு. அப்போது அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லா ஸ்பீடாக இயங்குவாங்க. சனி கோச்சாரத்தில் எங்கே வரும்போது பெருசாக பாதிக்கிறாங்க, எல்லாம் பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12
அப்படின்னு சொல்லக்கூடிய 7.5 சனி அப்படின்னு சொல்கிறோம். அது 3 தடவை வருதுங்க. முதல் தடவை வரப்போ மங்கு சனிங்கிறோம், 2வது தடவை பொங்கு சனிங்கிறோம், 3வது மாரக சனிங்கிறோம். அப்போது ஒரு மனுஷன் ஆயுள் முடிகிற வரைக்கும் 3 தடவை 7.5 சனி, 30 வருஷத்துக்கு ஒருக்கா 30 வருஷத்துக்கு ஒருக்கா 30 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துடுது. அப்போது அதை பார்த்து நம்ம பயப்படணுங்கிறதுல ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி சனி நல்லவன் கெட்டவன் இருக்காருங்க. எல்லாத்துக்கும் சனி கெடுதலே செஞ்சிட முடியாது. சனி சந்திரன் சேர்ந்துட்டா அவங்க வந்து சன்னியாசின்னு சொன்னோம், ஆனால் அது ரிஷப லக்கணக்காரங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா ரிஷப லக்கணக்காரங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வர்றாரு, 10ஆம் அதிபதியாக வர்றாரு, தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்குது. அப்போ 7ல் திக்பலம் வாங்குறாரு. அப்போ சன்னியாசி யோகங்கிறது ஃபெயிலியர் ஆகி போயிடுது. ஸோ அந்த மாதிரி லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். பொதுவான பலனையே நம்ம எல்லா நேரத்துலையும் எடுக்க முடியாது. யாருக்கு யார் நல்லவன் முடிவு பண்ணுறதே இந்த லக்னம் தான். ஓகேங்களா? அப்போது கோச்சாரத்தில் வரும்போது நம்ம பயப்படணுங்கிறது இல்லை. 12, 1, 2ங்கிற இடத்துல வரும்போது தான் நம்ம 7.5 ஆண்டுகள் சொல்கிறோம், 7.5 சனின்னு சொல்கிறோம். 4வது வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது, அர்த்தாஷ்டம சனிங்கிறோம். 5வது வீட்டுக்கு வரும்போது புத்திர தோஷத்தை கொடுக்குதுங்க. அதே மாதிரி 7வது வீட்டுக்கு வரும்போது கண்டக சனிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல், ஒரு கலத்தர தோஷத்தை கொடுக்குது. 8வது மேடம் அஷ்டம சனி, நெருங்கிய உறவினரில் மரணம் அப்படின்னு சொன்னோம். ஒருத்தங்க கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனி போகுதுன்னு வைங்க, அவங்களுக்கு சொன்னேன் உங்கள் நெருங்கின உறவில் ஒரு கண்டிப்பாக மரணம் உண்டுங்க அப்படின்னா சொல்லி ஒரு வாரத்தில் அவங்களோட பாட்டி இறந்து போயிட்டு வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்ததுங்கய்யா. அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு ஒருத்தங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி நடந்துச்சு. இந்த மாதிரி இடங்களில் சனி இருக்கும்போது பாதிப்பு கொடுப்பாரு. சரி, இதுக்கான ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் திருநள்ளாரையே போயிட்டுருக்காங்க. அப்படி இல்லைங்க, திருக்கொள்ளிக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. எங்கே இருக்குன்னா திருவாரூர் டு மன்னார்குடி துருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்குதுங்க. அங்கே வந்து பொங்கு சனீஸ்வரராக இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழந்த பொருட்களெல்லாம் மீட்டு தரக்கூடிய அமைப்பிலையும் அது இருக்குது. நம்மளுக்கு தொழில் போனவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் கிடைக்கும். நம்ம அந்த திருநள்ளாறுக்கு விட ஒரு நல்ல ஒரு சிறப்பு அந்த ஸ்தலங்களுக்கும் உண்டு. அதே மாதிரி இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா திருநாரையூரில் வந்து பார்த்திங்கன்னா சனி மங்கள சனி வந்து குடும்பத்தோடு இருக்கார். சாயாதேவி, மாந்தி, இந்த மாதிரி குளிகன் அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க. அங்கேயும் சனி அருள் பாலிக்கிறாரு, அங்கேயும் போகலாம். அப்புறம் 3வது இடமா திருநள்ளாறில் போய் எங்கேயாவது நாங்கள் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணுற மாதிரி குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க. நிறைய பேர் குளத்துல கொண்டு போய் துணியை விட்டால் நல்லது நடக்குங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்மளுக்கு மேற்கொண்டு தோஷத்தை தான் கொடுக்குது. அதனால் வந்து நம்ம போய் குளிச்சுட்டு வந்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கொடியலூர்னு ஒரு ஊருங்க. அங்கே தான் சனி பகவான், யம தர்மராஜா எல்லாம் பிறந்த ஊர். அங்கேயும் போயிட்டு வரலாம். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பாம்புரம் போனீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு 4 கிலோமீட்டரில் திருக்கொடியலூரில் சனீஸ்வர பகவான், அங்கேயும் மங்கள சனீஸ்வர பகவானாக இருக்கார். யம தர்மராஜாக்கு தனி சன்னதி, அதுக்கு நேர பைரவர். சனீஸ்வரனுக்கு குரு பகவான் நேர் பைரவர் இருக்கார். அங்கேயும் நீங்கள் போகலாம். ஸோ இன்னொன்று குச்சனூரும் போகலாங்க. குச்சனூர் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு இருக்குது. என்னங்கய்யா? ஆமாம். அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாங்கய்யா. ஆஞ்சநேயரும் சனி பகவானால் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாங்களும் தர்ம சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்பவன் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். டெய்லியும் காக்காய்க்கு சோறு வச்சாவே நல்லதுங்கய்யா. நாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாக்கா டெய்லியும் ஒரு கை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு சோறு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. வயதானவர்களுக்கு குடம் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு கம்பளி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான உதவிகளை நீங்கள் செய்யும்போது சனி பகவான் மனமகிழ்ந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. எங்களுக்கு பயங்கரமாக ஆயுள் தோஷம் இருக்குதுங்க, இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சனி பகவானுக்கு அந்த எள்ளு சட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த எள்ளு சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி தானமாக கொடுக்குறதுங்க. இதை செஞ்சிங்கன்னா அந்த யம பயம், ஆயுள் தோஷம் எல்லாமே போயிடும். ஓகேங்கய்யா, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக மிகவும் அற்புதமாக சனி பகவானின் மகிமைகள், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாரை பார்த்து பயந்துக்குவாங்களோ இல்லையோ அவரை பார்த்து அவர் பேரை சொன்னாவே ஒரு வைப்ரேஷன் வந்துடும். அந்த மாதிரி அவருடைய மகிமைகளை பற்றி திருப்பூர்லேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய வெங்கடேசன் ஐயா மிக அற்புதமாக பேசினார். ஐயா அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு ஐயா அவர்கள் வந்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம்.
அதே போல் 60வது மாத கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் 60,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்குது. அது 2 நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் இன்றைய நிகழ்ச்சிக்கு நமக்கு அன்னதானம் கொடுத்து உதவி செய்த எடப்பாடியை சேர்ந்த சின்னையார் வந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். அனைவரும் ஒருமுறை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.